நீங்க இந்த வீடியோவை பார்க்கணும்னு முடிவு பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா பூண்டோட அருமையை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்க. இல்லைன்னா உங்களுக்கு வேண்டியவங்களுக்கோ உடம்புல இருக்கிற பிரச்சனைக்கு உணவையே மருந்தா எடுத்துக்கிறதுல ரொம்ப அக்கறை காட்டுறீங்கன்னு அர்த்தம். கவலையே படாதீங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பொருள் கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில நல்ல தீர்வை கொடுக்குங்க. தினம் நாம சமையலுக்கு பயன்படுத்துற சாதாரண உணவுப் பொருள் தான் பூண்டு. ஆனா எல்லாருமே இந்த பூண்டை யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டா சந்தேகம்தான். சிலருக்கு பூண்டோட வாசனை பிடிக்காது, சிலர் அலர்ஜி வரும்னு பயப்படுவாங்க. அது மட்டும் இல்லங்க, ஜெயின் சமுதாயத்தை சேர்ந்தவங்க பாரம்பரியமாவே அவங்க உணவுல பூண்டை தவிர்த்துட்டு வர்றாங்க. ஏன்னு காரணம் தெரிஞ்சா கண்டிப்பா சொல்றேன். சரி விடுங்க, பூண்டோட அருமையை தெரியாதவங்க அதை உணவுல சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனா நீங்களும் அதுல ஒரு ஆளா இருந்துராதீங்க. நம்ம உடம்புல வர்ற பிரச்சனைக்கு பல இயற்கையான வழிகள்ல தீர்வு இருக்கு. அப்படி அதுல ஒரு அற்புதமான இயற்கை பொருள் தான் பூண்டு. 100 கிராம் அளவு வெள்ளை பூண்டை எடுக்கிட்டா அதுல 149 கிலோகலோரி, 6.4 கிராம் புரதம், 0.5 கிராம் கொழுப்பு, 33 கிராம் கார்போஹைட்ரேட், 2.1 கிராம் நார்ச்சத்து, அதோட விட்டமின் சி, விட்டமின் B6, கால்சியம், இரும்பு, மாங்கனீஸ் போன்ற சத்துக்களும் நிறையவே இருக்குங்க. அப்படிப்பட்ட பூண்டை டெய்லி நம்ம உணவுல சேர்த்துக்கலைன்னா எப்படி? இரவுல தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பள்ளு பூண்டு சாப்பிட்டா இதுல இருக்கிற விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி நம் உடம்புக்கு அப்படி ஒரு சூப்பர் பவர் கிடைக்கும். இந்த பூண்டை நைட் தூங்குறதுக்கு முன்னாடி பாலில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கும் போது நம்ம ரத்த ஓட்டத்தை சீராக்கி ரத்த உறையறதை தடுக்கிறதோட இதயத்துல ரத்தம் உறைஞ்சு அதனால ஆஞ்சியோ பண்ற அளவுக்கு போக விடாம தடுக்குங்க. இருதய தமனியில் கொழுப்பு படிஞ்சு அடைப்பு வராம இருக்க, கொலஸ்ட்ரால கட்டுக்குள் வைக்க நைட் ஒரு பூண்டை எடுத்துக்கோங்க. செம்மையா ஹெல்ப் பண்ணும். நம்ம வீட்டுல கறி சமைக்கும் போது நிறைய பூண்டை போட்டு சமைப்பாங்க. அதுலயும் வாசனைக்காக பூண்டு தோலோட போட்டு செய்வாங்க. ஏன்னா இதுல இருக்கிற விட்டமின் B6 நல்ல செரிமானத்துக்கு உதவும். அது மட்டும் இல்ல, வெயில் காலம் ஆரம்பிச்சுட்டாலே சிலருக்கு உடம்பு ரொம்ப சூடா இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி நல்லெண்ணெயில் ஒரு பள்ளு பூண்டை போட்டு லேசா சூடு பண்ணி மிதமான சூட்டுல கால்கட்டை விரல்ல வச்சு தூங்குங்க. உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். தயவு செஞ்சு மழை காலத்துல இதை செஞ்சிடாதீங்க. கண்டிப்பா சளி பிடிச்சிடும். ஆனா சளி பிடிச்சாலும் இருமல் வந்தாலும் இந்த பூண்டே நமக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஒரு பள்ளு பூண்டை சாப்பாட்டோட செத்து எடுத்துக்கங்க. சளி தொல்லை இனி இல்ல.